வணக்கம், வெல்கம் டு குக்கிங் வித் சித்ரா சேனல். நான் சித்ரா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பச்சரிசி வச்சு சூப்பரான ஸ்வீட் குழிப்பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இனிப்பு குழிப்பணியாரம், அருமையான இந்த பணியாரம் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்து கொடுக்கலாம். இல்லை மார்னிங் கூட நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யும்போது கூட இது வச்சு கொடுத்தா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ இந்த சுவையான பணியாரம் எப்படி செய்யுதுன்னு இப்போ பச்சரிசி ஒரு கப் எடுத்துக்கலாங்க. மாவு அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை சாப்பாட்டு அரிசியாக இருந்தாலும் பரவாயில்லங்க. நம்ம இதை ஒரு பவுலில் போட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு முழு வெள்ளை உளுத்தம்பருப்பு அதையும் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடலாம். கழுவிட்டு கீழே ஊற்றிட்டு இப்போ முழுக்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு எல்லாம் 4 மணி நேரம் ஊற வச்சுப்போங்க. நல்லா ஊறட்டும். இப்போ இந்த அரிசிலாம் நல்லா ஊறிடுச்சுங்க. தண்ணியெல்லாம் நல்லா வடிய விட்டுட்டு ஒரு ரைஸும் பருப்பும் போட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிடலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாங்க. தண்ணி தேவைப்பட்டால் ஒரு 2-3 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம், ரொம்ப ஊற்ற வேணாம். இந்த போல் அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் வடித்து ஊற்றி வச்சுருங்க. இதில் உப்புலாம் எதுவும் நான் சேர்க்கலை, மூடி வச்சுருவோம். இது நல்லா 6 to 8 மணி நேரம் புளிக்கட்டும். நான் நைட்டே இந்த மாவு அரைச்சி வச்சுட்டேன். மறுநாள் நல்லா இது புளிச்சிருச்சுங்க. காலையில் நல்லா புளிச்சிருச்சு. இப்போ இந்த பணியாரத்துக்கு நம்ம வெள்ளைப்பாகு தயார் பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு 3-4 ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றிட்டு 3/4 1 கப் வரைக்கும் நம்மளுக்கு தேவைப்படுற வெல்லம், பொடித்த வெல்லம் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய், துருவின தேங்காயெல்லாம் எடுத்து வச்சுருவோம். இப்போ இந்த வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. வடிகட்டிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறுனதான் அந்த மாவில் போட்டு கலந்துக்கலாம். ஆறிடுச்சு. இப்போ இந்த மாவில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ இந்த ஏலக்காய் தூள், தேங்காய் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம், கரைச்சிக்கலாங்க. ரொம்ப தண்ணி ஊற்றாமல் நம்ம இந்த பணியாரம் சுட்டு எடுக்கலாங்க. இப்போ அடுப்பில் பணியாரக்கல் போட்டுட்டு காஞ்சதும் கொஞ்சமாக அதில் நெய் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சி விட்ருவோங்க. தேய்ச்சிட்டு இந்த கரைச்ச மாவை ஒரு 3/4 பாகம் இந்த குழியில் ஃபுல்லாக ஊற்றாமல் 3/4 பாகம் வரைக்கும் ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 to 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டுங்க. எடுத்துகிட்டு இப்போ சுற்றியில் எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பிடுவோங்க. ஸ்பூனில் இல்லை கம்பியில் இது போல் திருப்பி விட்டுருவாங்க. இப்போ 2 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு எடுத்துருவோங்க. 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருவோம். அருமையான இனிப்பு குழிப்பணியாரம் தயாராகிடுச்சுங்க. இந்த போல் நம்ம எல்லா மாவையும் ஊற்றிடலாம். நீங்களும் இந்த புதுசு பஞ்சு மாதிரி இருக்கிற இனிப்பு குழிப்பணியாரம், இது போல் ஸ்வீட் குழிப்பணியாரம் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்நாக்காக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் ஜாகரி வெல்லம் சேர்த்துருக்கிறதால உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஏலக்காய், தேங்காயெல்லாம் போட்டு அருமையாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் நம்ம ஸ்வீட் நம்மளுக்கு தேவைப்படுற அளவு சேர்த்துக்கலாங்க. நான் இதில் 3/4 கப் அளவு சேர்த்துருந்தேன். 1 to 1.25 கப் அளவு கூட நம்ம இதை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.